நீங்க ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலா பீட் பாக்ஸிங்கில? எதுலயும் கிடையாதுண்ணே. அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம் உங்ககிட்ட ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் ஒரு பக்கம் எஃப்ஜே இருக்காரு. அவர் வந்து சொல்லிக் குடுத்துருக்கலாம் எல்லாருக்கும். நீங்க வந்து சுபிக்ஷாக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. இன்னைக்கு சுபிக்ஷா ஒரு இன்ட்ரோ பண்றாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஏன் அவர் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? ஆனா அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு வேறு எதுவும் கிடையாதுண்ணே உள்ள. அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஸ்கோப்புக்குள்ளே இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லா இடத்துலையும் வந்து ராகம் தப்பானாலும் பாடுவாங்க. நான் ரிதம் மட்டும் புடிமா, ரிதம் மட்டும் புடிமா, ரிதம் மட்டும் புடிமா அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த பக்கம் எஃப்ஜே வந்து அவர் ஒரு ஒரு ஒன்று பண்ணுவார். ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவார். அந்த இன்ட்ரோ எப்படி இருக்கா எல்லாத்துக்கும் அந்த லைனை தான் சொல்லிட்டு இருப்பாரு. நான் பார்த்துட்டே இருக்க சுபி வந்து இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படியே வரைக்கும் பார்ப்பாங்க. ஒரு தடவை கேட்டாங்க சுபி, 2 தடவை கேட்டாங்க, 3 தடவை கேட்குறாங்க எஃப்ஜே கிட்ட. நான் 3ஆவது தடவை சொல்கிறேன், சுபி அப்படின்னா வேணும்னா உனக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் நான் கற்றுத்தரமா அப்படின்னு. அதுக்கப்புறம் 4ஆவது தடவை அதை காது கொடுத்து கேட்கல எஃப்ஜே கண்டுக்கலண்ணே. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுக்கு இவன் கண்டுக்க மாட்டேங்கிறான். 4ஆவது தடவை சுபி அங்கேருந்து எஃப்ஜே கற்றுக் கொடுக்க மாட்டீங்களா அடிச்சு பாரு. நான் இங்கேருந்து சுபி நான் கற்றுக் கொடுக்குற வரியான்னு. சரிண்ணே வான்னு வந்து உட்கார வச்சு 15 நிமிஷத்தில் பேசிக்ஸ் கற்றுக் கொடுத்துறேன் சார். 15 நிமிஷத்தில் ஷீ காட் தட் பேசிக்ஸ் இன் 15 நிமிஷம். எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அட பையனே உன் டேலண்ட்டை வச்சு நீ காட்டினான்னு நினச்சேடா. ஒரு பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்துருந்தா அந்த பிள்ளை அங்கே ஊரில் போய் தூத்துக்குடியில் எத்தனை பேருக்கு அந்த பொண்ணு பீட் பாக்ஸிங் கற்றுக் கொடுக்கும். அங்கே ஊர் திருவிழா நடக்கும்போது எத்தனை பேர் மைக் எடுத்து அந்த ஊரில் பீட் பாக்ஸிங்கை பார்க்காதவங்களுக்கு பீட் பாக்ஸிங் போய் சேரும். அதுக்குன்னு ஒரு மனசு இருக்கணும்ல. அந்த கலையை வளர்க்கணுன்ற அவன் சிந்திக்கலைண்ணே. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.